அனைவருக்கும் வணக்கம். சுகன்யா கிரியேஷன்ஸ் வழங்கும் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரி விழாவில் 4வது நாளான இன்று உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். துர்கா தேவி மகிஷனை எப்படி வதம் செய்தாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண ஒரு அரக்கனை அழிச்சாங்க. ஆனா நம்ம மனசுக்குள்ள சின்ன சின்ன அரக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை எப்படி அழிக்கலாங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம மனசுக்குள்ள இருக்கிற மகிஷன் பொறாமை அப்படிங்கிற மகிஷன் உள்ளுக்குள்ள வந்துட்டா நம்ம மனசுக்குள்ள காட்டு தீ பரவற மாதிரி பரவிடும். அந்த காட்டு தீனா என்ன தெரியுமா? அழிக்கவே முடியாது, அப்படியே பரவிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனசு என்ன ஆயிடுதுன்னா கெட்டு போயிடும். அப்படிப்பட்ட அந்த பொறாமை நமக்கு வேண்டாம், அதை நம்ம எரேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா பொறாமையை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். ஐயோ அவங்க கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லை, எனக்கு கிட்ட இருக்கிற பொருள் அழகா இல்லை, அங்க அழகா இருக்கு. இது மாதிரியெல்லாம் சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரைக்கும் நமக்குள்ள சின்ன சின்ன இடையூறுகள் வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி இடையூறுகளை நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பொறாமை அப்படிங்கிறத எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, அது நம்மளுடைய எண்ணங்கள் தான். நமக்குள்ளே இருந்து நாம நினைக்கிறத தான் அது கொண்டு வருது இல்லையா? அப்ப அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டாப் பண்றது? அது தானா வருதே. நான் நினைக்கவே இல்லையே, யாரை பத்தி நான் பொறாமப்படலை, அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கவே இல்லையே, நான் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேனே, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குரல் எப்பவுமே இதை ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை எப்படி அரேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது நம்ம கிட்ட இருக்கிற பொருளை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறவங்களை நம்ம சந்தோஷமா நிறைவா ஏத்துக்கணும். நாம சாப்பிடுற பொருளை இன்னைக்கு எனக்கு கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக அந்த பொறாமை அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் நம்ம மூளைக்குள்ள போய் ஸ்டோர் ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிடிச்சுதானே வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் தானே வாங்கிட்டு வரீங்க. வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஐயோ அவங்களது அழகா இருக்கே அப்படிங்கிற எண்ணம் வருது. அந்த மாதிரி நினைக்காம உங்கள்கிட்ட நீங்க வாங்கிட்டு வந்ததை எனக்கு சூப்பரா கிடைச்சிருச்சு, நான் ஆசைப்பட்ட கலர் கிடைச்சிருச்சு, நான் எதிர்பார்த்த டிசைன் கிடைச்சிருச்சுன்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ பொறாமை உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் இன்னைக்கு என் வீட்டுல சாதாரணமான ஒரு சமையல், ஒரு பருப்பு, ஒரு ரசம், ஒரு பொரியல் வச்சிருக்கேன். ஆனா சாப்பிடும்போது ஐயோ எனக்கு மட்டும் இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு பாரு, எல்லாரும் எவ்வளவு ஜாலியா ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்க, நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியுது, நினைச்சபடி போக முடியுது. அந்த தாட்டை நம்ம வரவிடக்கூடாது. ஏன்னா நான் என் வீட்டுல இன்னைக்கு சூப்பராக சமைச்சிருக்கேன், அதை நல்லா டிஸ்பிளே பண்ணி சாப்பிடுங்க, அழகா குட்டி குட்டி கிண்ணங்கள்ல வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்போ உங்க மனசு வேற எங்கேயுமே சுதராது. நான் சொல்றது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். எதுக்கு சின்ன விஷயங்கள் சொல்றேன்னா, இங்க இருந்துதான் பெரிய விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறுப்பு உணர்ச்சியோட பார்க்கும்போது நம்மளுடைய அப்பியரன்ஸ்ல ஒரு விதமான இறுக்கம் மனசுக்கும் தோணிரும். கண்கள்ல அந்த மலர்ச்சி இருக்காது, நம்ம முகத்துல ஒரு ஒளி இருக்காது. அது வேண்டாமே. இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு பெரிய விஷயங்கள்ல போறதுதான். அதனால நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையுமே லவ் பண்ணுங்க. நீங்க செய்யற ஒரு காரியங்களையும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களையும் நீங்களே மகிழ்ந்துக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கிட்ட அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் மகிழ்ச்சியா பாருங்க. இவ்வளோ 80 மார்க் வாங்கினா போதும், என் மகன் 80 மார்க் வாங்கிட்டான் அப்படி நினைச்சு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் அவன் அழகா நிறைய மார்க் வாங்குவான். யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. இதுதான் மெயின் திங். அதே மாதிரி என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு அது நிறைவா இருக்கு, நான் இந்த அளவுக்கு என்னால செயல்பட முடியுது
அப்படிங்கிற எண்ணங்களை நம்ம என்னைக்கு உள்ள கொண்டு வரமோ அப்போ அந்த பொறாமைன்னு நமக்குள்ள ரகசியமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அது நம்மளை விட்டு போயிடும். அந்த மகிஷனை நம்ம அழிச்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா துர்காதேவி மகிஷனை அழிக்கும் போது மகிஷன் என்ன செய்வான் தெரியுமா? ஒவ்வொரு முகமா வருவான், திடீர்னு மறைஞ்சு போயிடுவான், காளி தென்னேறி போயிடுவாங்க. அட் லாஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சு அவரை அழிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பொறாமை என்ன பண்ணும் தெரியுமா? ஒவ்வொரு டைரக்ஷன்ல போய் நம்ம எண்ணங்கள்ல போய் உட்காரோம், நம்ம மனசுக்குள்ள போய் உட்காரோம், அது நம்ம கண்ணில் உட்காரோம், நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல உட்காந்துரும், நம்மளுடைய பேச்சுல உட்காந்துரும். அதனாலதான் இதுக்கு நான் அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற பொருளை நம்ம நேசிப்போம், நம்ம குழந்தைகளை நம்ம பெருசா நினைப்போம், நமக்கு அமைஞ்ச இல்வாழ்க்கை தான் பெருசுன்னு நம்ம நினைச்சு மகிழ்வோம். இதை விட வேறு ஒண்ணுமே வாழ்க்கையில இல்லை. இப்படி நம்ம எண்ணங்களில் சிறந்ததா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை அழகா நேசிக்க கத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்தோமானால் பொறாமைங்கிற அரக்கன், பொறாமைங்கிற மகிஷன் நமக்குள்ள வரவே மாட்டான். அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.